ஹாய் ஹலோ வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட விமர்சனம் பார்க்க போகிறோன்னா, ஐஸ்வரி கணேசன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கார்த்திக் வேணுபு அவர்கள் எழுதி இயக்கி ஹிப்ஹாப் தமிழா இசையமைத்து நடித்திருக்கிற பிடி சார் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ கதைப்படி நம்ம ஹிப்ஹாப் ஆதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் பிடி சாராக வேலை பார்க்குறாரு. ரொம்ப அம்மாவோட கண்டிப்புக்கு கீழே தான் அவர் வளர்ந்து வராரு. காரணம் என்னென்னா அவரோட ஜாதகம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற காஷ்மீரா நம்ம ஹீரோயினையுமே லவ் பண்ணுறாரு. அதே வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து போயிடுது. கட் பண்ணால் அப்படியே பார்த்தீங்கன்னா எதிர்த்த வீட்லேயே இவங்கள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிற இளவரசர் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இளவரசரோட பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் எதிர்பார்க்காமல் ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண களத்தில் இறங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பிடி சார் படத்தோட ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சொசைட்டிக்கு இப்போது ரொம்ப தேவையான ஒரு கதையை டீல் பண்ணியிருக்காரு கார்த்திக் வேணுகோபால். அதுக்கே ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். ஏன்னா உமன்ஸ் ஹெராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டில் நோ இட் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் தி சொசைட்டி. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அது போக இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்த மாதிரி தெரியுது. பட் நம்ம அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போக வேணான்னு நினைக்கிறேன். நம்ம படத்தை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ மட்டும் பார்ப்போம். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா ஹிப்ஹாப் ஆதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியராஜன் ஹெட்மாஸ்டராக வராரு. தேவதர்ஷினி வந்து ஹீரோவோட அம்மா, பட்டிமன்றம் ராஜா, அதுக்கப்புறம் வந்து முனிஷ்காந்த், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க ஹியூமரை வந்து பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்க முடியும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. வேறஸ் அவங்க வந்து டோட்டலாகவே கோட்டை விட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ எங்கே ரைட்டிங்கில் எதுவும் தப்பு நடந்துருச்சா, இல்லை ரைட்டிங்கில் நல்லா வந்து ஸ்க்ரீன் பிளேயில் எக்ஸிக்யூஷனை தப்பு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆக்ட்ரஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஓவராலாக ஃபஸ்ட் ஹாஃபை வந்து கோட்டை விட்டாங்கன்னே சொல்லலாம். படம் எங்கே இருந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளவரசு அவர்களோட பொண்ணு அது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் களத்தில் இறங்கினதுக்கப்புறம் தான் படம் டேக் ஆஃப் ஆகுது. இன்ட்ரோல் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டோட இன்ட்ரோல் சீக்வன்ஸுமே முடியுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் டேரக்டர் உண்மையிலே வந்து இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு செகண்ட் ஹாஃபை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸ்டில் செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே சில லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் ஈவன் இந்த கோர்ஸ் சீக்வன்ஸ்லையும் கூட, பட் ஸ்டில் இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்ற கேட்டகரியில் கண்டிப்பாக வந்துடுதுன்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதுவும் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியராஜ், பிரபு இவங்களும் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கோர்ஸ் சீக்வன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஈவன் நம்ம சொன்ன மாதிரியே தேவதர்ஷினி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோமோ அதே அளவுக்கு அவங்க எமோஷனல் நடிக்கக்கூடியவங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு பர்டிகுலர் சீன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சொசைட்டியில் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வந்து சகிச்சுக்கிட்டு அவங்க வாழ வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்லலாம் உண்மையிலே தேவதர்ஷினி அவ்வளோ அருமையாக எக்ஸிக்யூட் பண்ணி நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு சீன் உண்மையிலே டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமரில் கோட்டை விட்டதை சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படி இருந்தே டேக் ஆஃப் ஆகிற சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து எப்படி இந்த படம் முடிய போகுது அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கும்போது ஒரு எதிர்பாராத யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸ் வச்சு உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் எண்ட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த சொசைட்டிக்கு இப்போது தேவையான ஒரு கருத்தை தான் இந்த படம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஸோ பாடல்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதி கண்டிப்பாக நம்ம ஏமாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹிப்ஹாப் ஆதி படங்களோட பிக்கஸ்ட் ஓப்பனிங்காக சாங்ஸ் எப்போவுமே இருந்திருக்குது. ஸோ இந்த படத்தில் அந்த அளவுக்கு எடுபடலை. குட்டி பிசாசே சாங் எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தோணுச்சு. வேறு எந்த படம் எடுபடலை. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே வர இந்த அச்சமில்லை சாங் அந்த கிளைமேக்ஸ் கோர் சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஒட்டி வர பாடல் ஓகே, அந்த பாடலும் நல்லா இருந்துச்சு. மிச்சபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தோன்னா ஹிப்ஹாப் ஆதி பாடல்கள் ஏமாட்டிட்டார். படத்துக்கு தேவையான லெவலில் பிஜிஎம் ஸ்கோர் கொடுத்துருக்காரு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆஹா ஓஹோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கண்டிப்பாக இருக்கும். இந்த படம் பெருசாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரியல. பட் பேரண்ட்ஸ் ஃபேமிலியாக கிட்ஸோடு போகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியோட தேட்டர்லேருந்து வெளியே வருவாங்க. ஸோ அதனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் அப்படின்னா நாம் கேட்டகரி பண்ண போனால், ஆனால் தேட்டருக்கு நீங்கள் வீக்கெண்டில் ஃபேமிலியோட கிட்ஸோடு போனீங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனாலேயே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் தேட்டரில் போய் இந்த சப்ஜெக்ட்டுக்காண்டி ஒன்ஸ் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம்.
ஸோ கண்டிப்பாக திரையரங்குகளில் போய் உங்கள் ஃபேமிலி கிட்ஸோட பிடி சார் பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு நல்ல படமாக இது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது போன்ற ரெகுலராக மூவி ரிவ்யூஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம சேனல் சந்துரு சில்வர் ஸ்க்ரீனுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அதான் ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.